தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமோ நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தரிலே நேசமதாக கஷ்டத்தை உதறித்தே பாவ கசடதை அறிந்து சாபத்தை தொலைத்தான் கண்டுணவே மனமே. தேனி மயிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியம் கருணை நிறைவரம் உண்டு நிகழ்த்துதி என் மனமே. தேனி மயிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்னும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனி மயிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பர்கள் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பான் ஆசைக்குள் நீ மனமே. தேனி மயிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றுமவும். அதை பிடித்துக் கொண்டாலும் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனி மயிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலி ஆகிடுச்சாரெல்லாம் சகோதரிகள் சகோதரங்களுக்கு வந்து கேப் விடாமல் கொஞ்சம் உட்காருங்கன்னா ஒருத்தர் கூட வரல, எல்லாரும் அங்கேயே தான் இருக்கிறீங்க. சகோதரி கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற சேர் அவங்களுக்கு பேக் பின்னாடி உட்கார மாட்டேன், கீழே தான் உட்காரவங்களாம்மா. அப்போ ஒன்றும் பண்ண சரி. அடுத்து பாடலை நான் பாடுறேன். 26வது பாடல். பாடல்ல 26. இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரை கோத்தரமே தாம் ஜனதாரை மாற்றினார். தேவன் தாவரை
என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாவங்கள் தீர்க்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவானவர்களே, அடுத்த செய்தி நமக்கு 12:45 வரைக்கும் இருக்கும். 1 மணி நேரம் இந்த செய்தி இருக்கும். கொண்டு அடைக்கலராஜா அவர்கள் கர்த்தருடைய செய்தி கொண்டு வருவார். அதற்கு முன்பாக நம்மை திருவள்ளூர் சபையிலிருந்து வந்திருக்க நம்முடைய சகோதரர் ரகு அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். நம் கண்களை முடிச்சு விடுப்போம். மகா இரக்கத்திலே ஐஸ்வர்யம் எங்கள் பிதாவே, ஆண்டவர் இந்த நேரத்துக்கு அதை நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமாண்டவர்கள் விசுவாசிகளை எங்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் தேவையாக இருக்கிறது ஆண்டவரே. ஆமாண்டு அந்த சிந்தை ஆண்டவரே திருவிழா சபை கொடுத்து ஆண்டவரே விசுவாசிகள் நாங்கள் ஆண்டவரே இதிலே ஆண்டவர் கலந்து கொள்ளும்படியாகும் ஆண்டவரே உங்கள் கண்களை கிரபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமாண்டவரே நாங்கள் வாசித்த வண்ணமாக ஆண்டவரை கேட்ட வண்ணமாக ஆண்டவரே கொரிந்தியர் சபைக்கு மாத்திரமல்ல விசுவாசிகளை எங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் நாங்கள் ஆண்டவரே கலைந்து போட வேண்டிய காரியங்களை கலைந்து விட்டு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆவிக்கிற வரையில் நாங்கள் இன்னும் அதிகமாக முன்னேறி போக கர்த்தாவே எங்களுக்கு வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே. ஆமாண்டவரே தாவீது சொன்னது போல ஆண்டவரே நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணம் நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னமாக தேவ வேதமானது எங்கள் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே மாண்டு போயிருப்பேன் என்று சொன்னவனுமாக ஆண்டவரே உமதுள்ள வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தனும் சொன்னவனுமாக அந்தவனமாக சிந்தை ஆயுதமாக தரித்து கொள்ள கர்த்தர் தாமே உதவியம் நன்மை பாராட்டும் ஆண்டவரே. ஆமாண்ட நாங்கள் வந்ததே நல்லது என்று ஒவ்வொருவரும் சமாதானத்தை கடந்து போக கர்த்தர் தாமே உதவி செய்யும் ஆண்டவரே. உமது வார்த்தை கொண்டு வருவதான ஆண்டவரே தாசனை மறைத்து ஆண்டவரே நீ அதிகாரம் உள்ளவராய் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அந்த வெளிச்சத்திலே நாங்கள் ஆண்டவர் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் அவனை கண்டு உணர்ந்து திரும்ப கர்த்தர் தாமே உதவி செய்யும் ஆண்டவர். வாக்கு வல்லமை எல்லாவற்றையும் கொடுத்து இந்த கூட்டத்தில் துவக்கம் முதல் முடிவதற்கும் உமது கிருபை உமது பிரசனம் உங்கள் ஆளுகை எல்லாவற்றையும் எங்கள் வழிநடத்த வேண்டுமாய் இவை எல்லாவற்றும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமம் கேட்கிறோம் ஜீவனில் எங்கள் தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளைவிந்த திருநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் புதிய உற்சாகத்தோடு கூட உத்வேகத்தோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை. உங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு எனர்ஜியா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட செஷனை உருவாக்கி கொடுத்த இந்த நிர்வாகங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நம்மை அதிகமாக நேசிக்கிறார், மாத்திரமல்ல நம்மை அதிகமாக நம்புகிறார். நம்மை நம்பி தினசரி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய வேலைகளிலே நம்மை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக நம் ஆண்டவரை துதிப்போம். 550 நாட்கள் இரவு பகலாய் முயற்சி செய்து 1093 முறை பரிசோதித்து மாற்றி அமைத்து 1879ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிச்சிட்டார். அந்த பல்பை கண்டுபிடிச்சோன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் சொன்னேன் 550 நாட்களாக இரவு பகலாக முயற்சி செய்து 553 நாள் தான். ஆனா எத்தனை முறை தெரியுமா? 1093 முறை இந்த ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறது செஞ்சு முடிச்சுட்டு அவர் ஒரே ஆச்சரியம். தனக்கு உதவி செய்த தன்னுடைய வேலைக்காரன் கூட்டார், அவர் கையில கொடுத்தார். இதெல்லாம் நம்ம சேர்ந்து கண்டுபிடிச்சது. அதை அப்படியே வாங்கும்போது தடுமாட்டத்தில் டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாரு. யார் உதவியாளர்? அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி இருக்கும்? 550 நாட்கள் 1093 முறை பரிசோதனை பண்ணது இப்படி பொசுக்குன்னு போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, சொல்லல. இவருக்கு தான் 550 நாட்கள் ட்ரைனிங் இருக்கு. 1093 முறை பரிசோதித்து பார்த்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு பல்பை தயாரிச்சு நான் உன்னை கூப்பிட மாட்டேன், உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அந்த நபரையே கூப்பிடுறார் தாமஸ் ஆல்வா எடிசன். கூப்பிட்டு அவர் கையில கொடுத்தாரா. அவரு இன்னுமா என்னை நம்பி என் கையில தர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. நான் இன்னும்
நான் உன்னை நம்புகிறேன், ஐ பிலீவ் யூ ஸ்டில் அப்படின்னாரு. நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நம்மை அதிகமாக நம்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து அதை அலங்கரிக்க விரும்புகிறார். ஆலோசனை கொடுத்து தனக்காக பயன்படுத்த விரும்பிக் கொண்டே இருக்கிறார். எனவே தாமஸ் ஆல்வா எடிசனுடைய உதவியாளர் பிரமிப்படைந்தார். நாமும் கூட பிரமிப்படைகிறோம். ஆண்டவரே, என்னை நம்பியா இந்த திருச்சபை தருகிறேன், என்னை நம்பியா இந்த குடும்பத்தை தந்திருக்கிறேன், என்னை நம்பியா இந்த முக்கியமான பொறுப்பை தந்திருக்கிறேன். இல்லை ஆண்டவரே, நான் தகுதி இல்லை. உண்மைதான், நாம் தகுதியற்றவர்கள் தான். தகுதியற்றவர்கள் என்ற ஒரு தகுதியை கொண்டு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்பது எவ்வளவு உண்மை. எனவே ஆண்டவரை நாம் துதிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் என்றும் என்றும் சதா காலமும் மகிமையடைவதாக. ஆமென். 139வது சங்கீதம் 17, 18 2 வசனங்கள் நம்ம வாசித்து தியானிக்கலாம். 139வது சங்கீதம் 17, 18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மனதை பார்க்கணும் அதிகமா. நான் விழிக்கும் போது இன்னும் உங்களிலே இருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது அரசர் கவிதை எழுதுவதிலே பெயர் பெற்றவர். அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்தார் என்றால் கவிதையா கொட்டும். அதை அப்படியே எழுதுவாரு. படிச்சுட்டு இந்த ராகத்துலதான் நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ராக தலைவர் கையெல்லாம் அவங்களை அழைச்சு இவர் டீம் போட்டு கொடுத்து பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பாருங்க, இந்த பாட்டினுடைய தலைப்புல ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய அனுபவத்தை முழுவதுமாக சங்கீதமாக அவர் எழுதி கொடுத்தார். இந்த சங்கீதங்கள் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆற்றுகிறதாக தேற்றுகிறதாக காணப்படுகிறது. தெரியுமா? எங்கே போனாலும் ஒரு சங்கீதத்தை எடுத்து படிக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீதிமொழியில் எடுத்து படிக்குமே சொல்றதை நான் கேட்டது இல்லைங்க. தாவீது எழுதிய சங்கீதத்துக்கு அவ்வளவு தேவ வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் வாசித்த இந்த 2 பகுதியை வாசிப்போம். தேவனே, தாவீது இப்பொழுது ஆண்டவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! தாவீது அரசராக இருக்கிறார். அரசர் தான் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆனால் இவருக்கு தெரியும், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், எனக்கு ஆலோசனை கொடுத்து அரசனாக்கியது ஆண்டவர் என்பதை அவர் ஒருபோதும் மறவாது. எனக்கு ஆலோசனை வரக்கூடிய இடம் அங்கிருந்துதான் என்பதை நன்றாக தெரியும். இப்பொழுது ஆண்டவரை பார்த்து புகழாரம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது எத்தனை அருமையானது என்பதை டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். ஆலோசனைகள் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கு தேவனிடத்திலிருந்து. நான் அதை எந்த அளவுக்கு ரசிக்கிறேன், ருசிக்கிறேன், அதை நான் அபியாசப்படுத்துகிறேன் என்பதுதான் விளங்கும். தாவீது அதை ரசித்து ருசிச்சிருக்கிறார். அவர் சொல்றார், எத்தனை அருமையானவைகள்! மாத்திரமல்ல, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தொகையினாக எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது! நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த தினத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை கொள்ளை ஆலோசனைகளை நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனுடைய எண்ணிக்கையெல்லாம் எண்ணி பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஆலோசனைனாக்க நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்டு 33 வருஷம் ஆச்சு. அப்ப எத்தனை ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்! அந்த ஆலோசனைகள் அத்தனையும் என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக என்பதை மாத்திரம்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு நன்றாக தெரியும். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! மாத்திரமல்ல, அவைகளை நான் எண்ண போனால், நான் அதை எண்ணி பார்க்க ஆசைப்பட்டேன், என்ன போனேன், அது மணலை பார்க்கிலும் அதிகமா. மணலை எண்ணி முடிச்சிருக்கீங்களா? ஒரு கைப்பிடி மண்ணில் எத்தனை மண் இருக்குன்னு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. சரி, மண்ணை விட்டுருங்க. மேலே இருக்கக்கூடிய விண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எண்ணி பாருங்களேன், எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள். அன்பானவர்களே, நீங்கள் நான் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதான் நம்முடைய தீர்மாசனம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறதா இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் உலகத்திலிருந்து ஆலோசனைகள் வரவே வராது. அப்படி வந்தாலும் அது நமக்கு ஒவ்வாது. நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள். கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் நமக்கு ஆலோசனை வர வேண்டும். அந்த ஆலோசனை தான் உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தும், கிறிஸ்துவுடைய நாள் வரைக்கும் வழிநடத்தும், கிறிஸ்துவோடு கூட நம்மை அழைத்து செல்லும். அதுக்கெல்லாம் ஆலோசனைகள் அவசியம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஆலோசனைகள் இல்லை. கிறிஸ்தவ திருச்சபைகளிலே ஆலோசனை சொல்லத்தக்க தகப்பன்மார்கள் இல்லை. அதனால அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள்.
அந்த குடும்பம் சீர்கெட்டு போகுது, அந்த திருச்சபை சீர்கெட்டு போயிருக்கு. எனவேதான் இவ்வித நிலைமையில நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்று இந்த சின்னமாப்பேட்டையில இப்படிப்பட்ட ஒரு 3 நாள் முகாமை ஒழுங்கு செய்து தேவனிடத்தில் நாம் அமர்வோம். தேவன் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபைக்கும் ஆலோசனைகளை சொல்லட்டும் என்று நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை இப்படி சொன்னார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. 20வது அதிகாரம் 26வது வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷன் பாருங்க, இப்ப தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். என்ன ஆலோசனையை அவர் உங்களிடத்துல சொல்ல சொன்னாரோ அதை நான் மறைச்சு வைக்கல, நான் அதை அப்படியே எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியன், தேவனுடைய திருச்சபையில் உள்ள பொறுப்பாளன் தேவன் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆலோசனைகளையும் அப்படியே அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பாளி, ஒரு போஸ்ட்மேனாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அனுப்பக்கூடிய இந்த தபாலை கொண்டு போய் நான் சேர்க்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்னை இங்க நிக்க வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைச்சு வைக்கல. நிறைய ஆலோசனைகள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தார். பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அதிகமா ஆலோசனை தர்றாரு. ஏன்னா அதிகமா ஆண்டவர் பாதத்துல நீங்கள் நானும் அமர்ந்திருப்போம், அதிகமா வேதத்தை ருசிச்சிருப்போம், அதிகமா நீங்கள் நானும் தேவனோடு கூட இடைப்பட்டிருப்போம், அதிகமா உங்களுக்கு எனக்கு தேவ கூட்டுறவு இருந்திருக்கும். அதனால அதிகமான ஆலோசனை கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நிறைய அதிகமான ஆலோசனை கிடைச்சிச்சு. ஆனால் அதை ஒன்றையும் அவர் ஒளித்து மறைத்து வைக்காதபடி எல்லாவற்றையும் அங்க இருக்கக்கூடிய திருச்சபையாருக்கு அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஏன்? அந்த ஆலோசனை தான் திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிக்கு உரம். உரம் இல்லாம செடி வளரணும், எதுவுமே வளராது. இப்போ உரம் வேணும்ல, மிகப்பெரிய உரம் தேவ ஆலோசனை. அந்த ஆலோசனையை சொல்ல தேவ மனிதர்களை வைத்திருக்கிறார். அந்த தேவ மனிதர்கிட்ட ஆண்டவர் கொடுக்கிற அப்படியே சொன்ன ஆலோசனையை அப்படியே கொடுக்க வேண்டும். ஒருவேளை அதை கேட்பவர்களுக்கு சிலருக்கு இன்பமாக இருக்கும், துன்பமாக இருக்கும். சிலருக்கு எனக்காகத்தான் பேசுகிறார். சிலர் சொல்லுவாங்க, இல்ல இந்த 3வது சீட்ல இருக்காங்கல்ல அந்த அம்மாவுக்கு தான் அந்த ஆலோசனை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது எப்படியோ ஆலோசனைகள் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் ஆலோசனைகள்? இது தேவ ஆலோசனை, மனித ஆலோசனை இல்லை. தேவனுக்கு உகந்தவர்களாக உங்களையும் என்னையும் உருமாற்றம் பெற்று ஆண்டவருடைய வருகை நாளிலே அவரை போல மறுரூபமாக வேண்டுமே, அதற்காகத்தான் இவ்விதமான ஒழுங்குகளை, தேவ ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்தே வருகிறார் என்று வேதபுத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய ஆலோசனைகள் எனக்கும் சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் மிகவும் அவசியம். எனவே இந்த செக்ஷன்ல ஆவிக்குரிய ஆலோசனைகள் என்ற தலைப்புல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசங்களுக்கு எழுதிய ஒரு சில ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13, 14 2 வசனங்களை மாத்திரம் நாம் இன்றைக்கு சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திறன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியை நிறைய முறை நம்ம வாசித்திருப்போம், நிறைய முறை இதை படித்து அப்படியே தாண்டி போய்கிட்டே தான் இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? சற்று நின்று அதை உற்று கவனித்து வாசித்து இந்த கமாண்ட், இந்த ஆலோசனை எனக்கு சொன்னது என்பதை எடுத்துக்கொள்ள போகிறோம். திரும்ப படிங்க பிரதர். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்களை எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது என்று 5 விதமான ஆலோசனைகளை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். கவனமா இருங்க, சோர்ந்துடாம இருங்க, தைரியமா இருங்க, துணிவி மிகுந்தவர்களா இருங்க, பலம் கொள்ளுங்க. ஆனா இதெல்லாம் நீங்க அன்போட செய்யணும் என்று சொல்லி ஆவியானவர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக சொல்கிறார். இங்கே கூடி வந்திருக்கிற திருச்சபையாகிய நமக்கும் அதைத்தான் சொல்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டுமா? விழித்திருக்க வேண்டும் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது நல்லா படிக்கணும், விழிப்போட படிக்கணும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சம்பாதிப்பதிலே இப்படி சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். படிப்பதிலும் சம்பாதிப்பதிலும் விழிப்புணர்வோடு கூட நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாமும் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விழிப்புணர்வை குறித்து என்றைக்காவது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் நான் பேசியிருக்கிறோமா?
இங்கே ஆவிக்குரிய விழித்திருப்பை குறித்து வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் நானும் இந்த பூமியில வாழ்கிற சாதாரண மனிதர்கள் அல்ல. அநேக வேளையில நீங்கள் நானும் இந்த ட்ரெயின்ல இறங்கி போறாங்க பார்த்தீங்க, லட்சக்கணக்கான பேர், அவங்கள ஒருத்தராக தான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் நானும் விசேஷித்தமானவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பூமியில இருந்தாலும் உங்களுடைய குடியிருப்பு எங்க? அப்போ நம்முடைய சிந்தனை முழுவதும் மேல் நோக்கி தான் இருக்க வேண்டும். கீழே இருக்கவே கூடாது, மேலதான் இருக்கணும். என்னுடைய குடியிருப்பு அங்கே இருந்துச்சுனாக்க என்னுடைய சொத்து சுகங்களும் அங்கேதான் இருக்கணும். ஆனா இங்க இருக்க என்னுடைய கவனம் முழுவதும் ஈர்க்கப்படுகிறது. என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கு, அங்கேதான் என் இருதயம் இருக்கும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய விழித்திருப்பை குறித்து இந்த வசனம் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனத்துல நாம் ஒரு விஷயத்துக்காக விழித்திருக்க வேண்டும் என்று போட்டிருக்கு. மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனம், உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருங்கள். எதற்காக விழித்திருக்க வேண்டும்? உங்களுடைய ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். எப்பொழுதும் விழிச்சிருந்தீங்கன்னா போதும், எப்பொழுதும் விழித்திருக்கணும். ஏன்? எப்ப வரப்போறாருன்னு தெரியாது. உங்களுடைய ஆண்டவர் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர். ஒரு காலத்தில் உங்களை ஆண்ட அநேக ஆண்டவன்மார்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அவர்களெல்லாம் விட்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். அவர் வரப்போகிறார், இந்த நாளில் வருகிறேன் உங்கள்கிட்ட சொல்லல. எனவே அவர் வரும் நாள் எந்த நாளிகை என்று உங்களுக்கு எனக்கு தெரியாதனாலே நீங்கள் நான் விழிப்புணர்வுகளா இருக்க வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்கிறது. அது என்ன? உங்கள் ஆண்டவர். ஒரு காலத்திலே சுயம் என்ற ஆண்டவர் என்னை ஆண்டு கொண்டிருந்தார். ஜாதி, மதம், மொழி, இனம், பணம், இப்படிப்பட்ட நிலைமையில மனிதர்களை பல ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவருடைய தியாக அன்பை வெளிப்படுத்தி காண்பித்த ஒரே காரணத்தினாலே அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவராக மாறி போனார். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்குரியவரே அல்ல, அவர் பரலோகத்துக்குரியவர். ஆனால் பூமியிலே தன்னுடைய கரத்தினாலே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு வாழ்வதா சாவதா என்று அறியாத நிலைமையிலே, செய்த பாவத்துக்கு தக்க கூலியை அனுபவிக்க வேண்டிய நிலைமையிலே நீங்கள் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது அவராலே பரலோகத்துல இருப்பு கொள்ளவில்லை. அவர் பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாகி மீட்பு மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவ மனிதர்களை மீட்பதற்கு சித்தம் கொண்டார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கன்னிமரியின் மகனாக வந்தார். நம் அனைவருடைய பாவங்களை சுமந்து கொண்டார். அந்த பாவத்தினுடைய சாபமும் தோஷமும் அவர் மேலே விடப்பட்டது. அவர் அடிக்கப்பட்டார், முறுக்கப்பட்டார், ரத்த சிந்தினார், மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து சீக்கிரமாக அவர் இருக்கும் இடத்திலே நாம் போய் சேரும்படி நம்மை அழைத்துக் கொள்ள போகிறார் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த நாள் எந்த நாள், அது எந்த நாளிகை என்று யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பல நூற்றாண்டுகள்ல பல கமிட்டியா கூடி இந்த நாளில் வருவாரு நாள் குறிப்பிட்டு வராம போய் வெக்கப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு செத்து போன கூட்டமும் உண்டு. எனவேதான் இங்க சொல்றாங்க, விழிப்பா இருங்க. ஏன் விழிப்பாக இருக்க வேண்டும்? உங்களுடைய ஆண்டவர் என்ன நாளிலே வருவார் என்று அறியாது இருக்கிறபடினாலே. நெசமா எனக்கு தெரியாது என் ஆண்டவர் எப்போ வரப்போறாரு. ஆனா ஒரு நிச்சயம் எப்ப வேணாலும் வருவாரு. அவருடைய விருப்பம் இந்த 10:10 வரணும் அல்லது 12:10 வரணும்னு அவருடைய விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துருவாரு. ஒருபோதும் காலம் தாழ்த்தவே மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் வரும் வேளை நான் அறியாது இருப்பதனாலே நான் எப்படி இருக்க வேண்டும்? விழிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு பிரதர் சொன்ன மாதிரி தான், இதில் கான்ஃபரன்ஸ் மூலியமாவே அந்த வீடியோ கால் மூலியமாவே நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை சொல்லாமல் வர்றாரு. எங்கே? மாமனார் வீட்டுக்கு அந்த பொண்ணை சந்திச்சு பேசுறதுக்காண்டி வருவாரு. கல்யாணம்னு ஒரு சில தினங்கள் தான். பாருங்க, ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டாரு. இந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? நிச்சயத்துக்கு அப்புறம் யாரை நினைச்சிட்டு இருக்கணும்? என் அப்பாவை, என் அம்மாவை, என் கூட பிறந்த தங்கச்சியில நினைச்சிட்டு இருக்கிறதா? நிச்சயத்துக்கு முன்னாடி எதை வேணாலும் நினைங்க. நிச்சயத்துக்கு அப்புறம் என்னுடைய வருங்கால மனவாளனை தான் நான் நினைக்கணும். அவரை பற்றி நான் கேள்விப்படணும், அவரை பற்றி கேதர் பண்ணணும், அவருக்கு என்னென்ன பிடிக்கும், அவருக்கு எப்படி பேசி நான் என்னுடைய அன்பினால என் பக்கம் அவரை ஈர்க்க முடியும், இதைத்தானே சிந்திக்கணும். ஆனால் இது ஒன்றுமே சிந்திக்கவே இல்லை. அவர் வர்றாரு, வந்து பக்கத்தில் நின்று பார்க்குறாரு. அந்த வீடியோ காலையில் பார்க்கும்போது அந்த முகத்தையெல்லாம் பார்த்துச்சு இல்லை, அப்போ வாக்கியம் தெரியணுமா இல்லையா? அந்த அளவுக்கு மறதி, அந்த அளவுக்கு அவரை விளங்கிக்கல. அப்புறம் எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? ஏங்க நீங்கள் டைம் சொல்லிட்டீங்க, நீங்கள் வரல, நான் வந்து ஆயத்தமாக புரட்டு இருந்திருப்பேனே அப்படின்னு சொன்னா எப்படி?
அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்காது. எனவே தான் இங்கே வாசிக்கிறோம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே நீங்க வெளிப்போடு கூட இருக்கணும். அதுக்காண்டி தூங்கக்கூடாதா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு, சாப்பிட்டோன்னா மத்தியானம் நான் போய் படுக்க போயிடுறேன் கொஞ்ச நேரம். இந்த தூக்கம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியில் விழிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்றது. நீங்கள் நானும் சாதாரணவர்கள் அல்லங்க, நீங்கள் நானும் ஆவிக்குரிய மனிதர்கள். 2 விதமான ஆவி மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத ஒவ்வொருவருக்கும் அசுத்தாவி இருக்கிறது. அதுல பீடிக்கப்பட்ட நிலைமையில அவன் சிறைச்சாலைகளை வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நீங்கள் நான் வாழ்ந்தான். நீங்கள் நான் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு ஆவிக்குரிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் பெற்றுக்கக்கூடிய ஆவி பயத்துக்குரிய ஆவி அல்ல, புத்தியும், அதாவது தெளிந்த புத்தியும் பலமும் புத்தியும் உள்ள அந்த ஆவியை நான் பெற்றுக்கிறேன். இதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த ஆவியோடு கூட நீங்கள் நானும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேத புத்தகம் நம்மை பார்த்து சொல்கிறது. எபேசியர், புதிய ஏற்பாடு நான் சொல்கிறேன், எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்திருங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணி விழித்திருப்பது நமக்கு தெரியாது. ஆவியினாலே நமக்குள்ளே வாசமாயிருக்கக்கூடிய ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பாரத்தின்படி நீங்கள் நான் ஜெபித்து ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்திருத்தலோடு கூட இருக்க வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்கிறது. எனவே நீங்கள் நான் விழித்திருத்தல் அவசியம் என்று பார்க்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமா எல்லாருமே விழித்திருந்தோம். பய உணர்வு. விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் வீட்டிலையும் லேட் இருக்குது. கிறிஸ்தவர்கள் வீட்டில எல்லாம் என்னன்னாக்க இதுவரைக்கும் பாடாத அந்த பாட்டு புத்தகங்களுடைய அத்தனை பாடலுமே பாடுறாங்க. ஏன்? சாவு பயம் வந்துருச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரர் என்கிட்ட பேசினார். பிரதர், இது மாதிரி கேத்தலிக் பேக்ரவுண்டு தான் நான் சொல்கிறேன், இது மாதிரி நாங்கள் சத்தியத்தை படிக்க ஆசைப்படுகிறோம், எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னாரு. உதவி செய்ய முடியும். எப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் வர முடியுமா? வர்றேன் அப்படின்னு. விடிய காலம் 3 மணிக்கு வர முடியுமா? சரி, விடிய காலம் 3 மணிக்கு வர்றேன். எத்தனை மணி நேரம்? அரை மணி நேரம், 1 மணி நேரம் தான் நமக்கு தெரியும். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இப்படி ஆசையா வாஞ்சையா இருக்கிறாங்களா அப்படின்னு சாவ நோக்கி போயிட்டு இருக்கும்போது இப்போ கூட வாச்சு பைபிளை காட்டி என்ன பிரதர் பண்றது பாத்தீங்களா? அன்பானவர்களே, அந்த கூட்டம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தொடர்ந்து 3 வருஷம் நடந்துச்சு. இப்பவும் நடக்குது. ஆனா டைம் குறைஞ்சு வந்து இப்போ 4 to 5 தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கிறது. அநேக கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அநேக பங்கு சுவாமியார்கள் அதை விட்டு நான் வரலாமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து வாருங்கள், எங்களை பார்த்து வராதீங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஊழியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு சொல்லும்போது அனைத்து சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன் அடிக்கடி அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றியே பேசுறோம்? புதிய ஏற்பாட்டில் 2 நபர் தான் மேலோங்கி நிற்பாங்க. ஒன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல். இவங்க 2 பேருக்கு தான் இருக்கு விஷயம் நிறைய. அதனாலதான் அடிக்கடி அவங்களையே நம்ம சிந்திக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வரும்போது ஒரு திருச்சபையை குறித்து வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீ விழித்துக் கொண்டு சாகிரத்திற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். சபையானது ஒரு விழிப்புணர்வோடு காணப்பட வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்கிறது. இங்கே சர்தை சபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சர்தை சபையை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் போது, நீ விழித்துக் கொண்டு, ஏன்னா தூங்கிக்கிட்டே இருக்கிற, நான் இப்ப சொல்லும் போதாச்சும் விழிச்சுக்க, ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு கூட காணப்பட வேண்டும் என்று சபை மக்களிடத்துல இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. அதாவது நிறைய கிரியை செய்யற, ஆனா தேவனாகி எனக்கு முன்பதா அது நிறைவா இருக்குன்னு நான் சொல்ல முடியல, அது காண முடியல என்று சொல்லி எச்சரிக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு திருச்சபைக்குள்ளே கிறிஸ்துவானவர் அடிக்கடி வந்து போகிறார். ஏன்? தலை வந்துதான் போகும். நீங்களும் நான் என்ன உறுப்புகள் தானே? தலை எப்ப வேணாலும் வரும்.
தலைவர் எப்ப வேணாலும் வருவார். நம்முடைய சபையினுடைய சிரசாய கிறிஸ்து அவர் இங்குதான் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார், நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார். அவருக்கு உகந்த நிலைமையில இந்த திருச்சபையை கொண்டு போகணும்னு விரும்புகிறார். இப்படி நான் சொல்கிறேனே, மணவாளன் அவர் இப்படி மணவாட்டியை பார்க்கும்போது அவருக்கு பிடிச்ச நிலைமையில இருக்கணும். அதுக்காக தன்னுடைய திருவசனத்தின் மூலியமாக ஆலோசனைகளை கொடுத்து அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம். அலங்காரம் உள்ள மணமகளைத்தான் மணமகன் விரும்புவார். அலங்கரிக்கப்படாத மணமகள் எஸ்தரை எவ்வளவு நாளா அலங்கரித்தாங்களாம், எவ்வளவு நாளா சுத்திகரித்தாங்களாம், எவ்வளவு நாளா பரிசுத்தப்படுத்தினாங்களா. அதுக்கப்புறம் அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கணுமா. அகாஸ்வேர் ராஜாவுடைய மணப்பெண்ணா வர்றவளே அவ்வளவு நிலைமையில அலங்கரிக்கப்பட்ட நிலைமையில வரணும்னாக்க எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அதை விட சாதாரணவரா? எவ்வளவு பெரிய ராஜா, ராஜாதி ராஜா, எம்பெருமானாகி இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக மணவாட்டியா நீங்களும் நானும் போகணும்னா ஆவிக்குரிய வெளிப்புறவு அவசியம். அதோடு கூட நீங்கள் நானும் வாழணும். சந்தை சபையில் அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் போனது. எனவே ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ சரி செய்ய. சாவுக்கேதுவான காரியங்கள் உன்னிடத்துல நிறைய இருக்கு. நீங்கள் நானும் வாழகிறவர்கள், சாகிறவர்கள் அல்ல. இங்க சாவுக்கு எதுவான காரணம்னாக்க அந்த நிலைமைக்கு நீ போயிட்டேன்னு சொல்லி எச்சரிக்கிறார். எனவே நீங்கள் நானும் ரொம்ப அதிக விழிப்புணர்வோடு கூட இருக்க வேண்டும். சர்தை சபை உயிருள்ள மனவாட்டின்னு சொல்லிக்கிச்சு, ஆனா சபையினுடைய கிரியைகள் எல்லாம் துர்க்கிரியை, அது செத்த நிலையில இருந்துச்சுன்னு சொல்லி வேத புத்தகம் சொல்கிறது. பார்க்க நல்லா தளதளன்னு இருக்கு, ஆனா கனி ஒண்ணுமே இல்லை. பார்க்க நல்லா தான் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் அது செத்த நிலைமையில இருந்ததாக தேவனுடைய பார்வையில படுகிறது. ஒருவேளை மனிதனுடைய பார்வையில நல்லா இருக்கலாம், அந்த சபைக்கு என்னங்க, ஆனா மனிதன் தேவனுடைய பார்வையில அங்கே ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கே திருச்சபைக்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தினாலே 6வது வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாய் இருக்க கடவோம். தெரிந்தவர்களாய், மற்றவர்கள் தூங்குறதை போல நீங்கள் நானும் இது தூங்குறதுக்கு சமயம் சொல்லி தூங்கிட்டு இருக்காம ஆவிக்குரிய விழிப்போடு கூட வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாய் பவுல் அந்த திருச்சபையாரை தட்டி எழுப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இன்ன நாரிகையில வருவார் என்று நமக்கு தெரியாது, அதனால விழிப்போடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அனைத்து சமூகத்திலும் சகலவிதமான வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதிக விழிப்போடு கூட நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். உயிருள்ள மனவாட்டி தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா செத்த நிலைமை இருக்கு. இதிலிருந்து நான் விழிப்போடு கூட எழும்பி ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய விழிப்பு எனக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். இன்னொன்று சொல்லி நான் இந்த தலைப்பை முடிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாருங்க, வகை தேடி சுற்றி திரிகிறாரா? ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு என்னங்க, நீங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களை தான் ஆண்டவர் விட்டு விலகாம இருக்கிறாரு, உங்களை கைவிடாம இருக்கிறாரு. அது உண்மைதானே? உண்மைதானே? ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அன்றைக்கே வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மாறாத கர்த்தர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறோம், மார்த்தட்டி கொடுக்குற நல்லது. ஆனால் அவர் மாத்திரம் அவங்க பக்கத்துல இல்லை, இன்னொரு ஆள் நிற்கிறான். அதைத்தான் விழிப்போடு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு பேருக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாலிபர் படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சிங்கம் விழுங்குமா, கடிக்குமா? சிங்கம் ஒரு உயிர் வருது, ஒரு மிருகம் வருது, அதை பார்த்த மாத்திரத்தில் அதை விழுங்க பார்க்குமா, அதை கடிக்க பார்க்குமா? கடிக்கத்தானே பார்க்கும். ஆனா இங்க என்ன விழுங்கன்னு போட்டுருக்கு? சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு இறை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம் எப்பவுமே பழைய உணவு சாப்பிடாது. நம்மளாம் பழைய சோறுலாம் சாப்பிடுறதுலாம் சிலர் விரும்புவாங்க. பழைய சோறுலாம் பல லட்சம் ரூபாய் அமெரிக்காவில். அது ரொம்ப ப்ரோட்டீன்லாம் இருக்குங்கிறாங்க. எந்த ப்ரோட்டீனாக இருந்தாலும் நான் புதுசாக தான் சாப்பிடுவேன்னு சிங்கம் சொல்லுவோம். பாருங்க, அந்த உயிர், அந்த ஒரு மிருகம் வருதுனாக்க அதனுடைய பிடரி இருக்கு பார்த்தீங்களா, அதை கடிச்சு அப்படியே அந்த உடம்புல சூடான ரத்தத்தை அப்படியே கடிச்சு குடிக்குமா. குடிச்சு அப்படியே அந்த ரத்தம்லாம் ஊற்றும் பார்த்தீங்களா, இப்படி ஊற்றி அதில் இருந்து தான் எடுத்துட்டு வந்து தன்னுடைய பிள்ளைக்கெல்லாம் கொடுக்குமா. சிங்கம் ஒருபோதும் அது விழுங்காது.
இங்கே நீங்கள் நானும் சிங்கத்தினுடைய இன்னொரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுது, உங்கள் எதிராளாகி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்னு வாசிக்கிறோம். இது சிங்கம் தான், ஆனா இதுக்கு ஒருவேளை பல்லு இருக்கலாம், நெகை இருக்கலாம், ஆனா வீரியம் பிடுங்கப்பட்டுச்சு. எங்க? கல்வாரி மேட்டில் இயேசு கிறிஸ்து காலை வச்சு மிதிச்சு அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வல்லமையும் பிடிக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றான் அப்படின்னாக்க, யாரு கிடைச்சாலும் விழுக்கு விழுக்குன்னு முழுங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்? என்னையே விழுங்கிட்டாங்கிறார். யாரு? பேதுரு. பேதுரு விழுங்குறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் செய்த அந்த செயலை விட இவரை நான் அறியே. அந்த மனுஷனை பத்தி என்ன கேட்காதீங்க, அந்த மனுஷனை பத்தி எனக்கு தெரியாதுங்க. யார் சொன்னான்? மறுத்தான், மறுதளித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணான். இத்தனை விஷயம் செஞ்சது யாரு? பாத்தீங்களா? இப்ப அவருக்கு தெரியும். ஏன்? அப்ப ஆவியில பலன் இல்லை. இப்ப ஆவியில பலனடைந்தார், தேவனுடைய முதன்மை சீசனாய் மாறி போனார். இப்பொழுது அவர் ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய திருச்சபை மக்கள் ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். இல்லை அப்படின்னா என்னைய விழுங்கினவன் உங்களை விழுங்கிடுவாங்க. பாத்தீங்களா? அன்பானவர்களே, உங்களுக்கு பக்கத்துல கிறிஸ்துவான் இருக்கிறது உண்மைதான். அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்க நிழலாம் கூட இருக்கிறார். ஆனா உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான், வகை தேடி சுத்திக்கிட்டே இருக்கிறான். உங்களுடைய நண்பர் வாயிலாக வருவான், உங்களுடைய தோழிகள் வாயிலாக வருவான், உங்களுடைய ஹெச்ஓடி வாயிலாக வருவான், உங்களுடைய டிராயிங் அண்ட் டிஸ்போசல் ஆபீசர் மூலியமா வருவான். இப்படி வந்துகிட்டே இருப்பான், வகை தேடி சுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா வகையை நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்க, வசமா சிக்கிக்க போறது அவன் இல்லை, நீங்க தான். எனவேதான் ஆவிக்குரிய விழித்திருப்பு அவசியம் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களை, தினசரி காலை எழுந்த உடனே நாங்கள் எங்களுடைய குடும்பமாக சபைக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எழுந்த உடனே, ஆண்டவரே, எங்களுக்கு நீ கொடுத்த ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் என்று ஒப்புவித்து விடுங்க. அன்னைக்கு பூரா பீஸ்ஃபுல்லா நீங்க இருப்பீங்க. இருக்க முடியுமா? ஏன்? அவர்கிட்ட தான் கொடுத்தாச்சே. இப்படி நான் சொல்கிறேனே, ஞாயிற்றுக்கிழமையில வீட்டிலிருந்து ஆயத்தமாகி ஆராதனைக்கு வருகிறோம். வீட்டில் அப்பா அம்மாலாம் கொடுத்துருவாங்க காணிக்கைக்குள்ள பணமெல்லாம். அதை கொண்டு வருவோம். அந்த காணிக்கை பெட்டியில போடுறது வரைக்கும் இந்த காணிக்கை யாருடையது? நான் வச்சிருந்தேன்னா என்னுடையது, பாப்பா வச்சிருந்தாங்கன்னா பாப்பாவுடைய, அவ்வளவுதான். ஆனா காணிக்கை போட்ட பிறகு ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் உங்களை அப்படியே காணிக்கையை கொடுத்துருங்க. ஆண்டவருக்கு, ஆண்டவரே, எங்களை நாங்கள் நமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும். முக்காலங்களே அறிந்த தெய்வம் அவர். இன்னைக்கு என்ன நடக்க போகுது? என்னுடைய பணிஸ்தலத்துல, நான் வேலை பார்க்கிற ஏரியாவில், நான் படிக்க போகிற விடுதி வாழ்க்கையில எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. எல்லாம் அறிந்த தெய்வம். உங்களுடைய இடத்துல நான் என்னை ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்துவாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய லாப நட்ட கணக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம். நான் ஒப்பு கொடுக்காம என் விருப்பப்படி நான் எழுந்து வாழ்ந்து இருந்தா வரக்கூடியதை எப்படிங்க சமாளிக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்கள் நானும் சாதாரணவர்கள் அல்ல. ஆட்களை கூட்டி சேர்த்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்கள் நானும் ஆவிக்குரிய மனிதர்கள். நீங்கள் நானும் பரலோக அந்த சிசிடிவி மூலியமாக கண்காணிக்கப்படுகிறவர்கள். பரலோகத்திலிருந்து தான் உங்களுக்கு எனக்கு ஒத்தாசை வர வேண்டும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வடக்க கிழக்க தெற்க மேற்க இருந்து வரக்கூடிய ஒத்தாசை எல்லாம் உங்களுக்கு எனக்கு நிலைக்காது. ஏன்னா நீங்கள் நானும் பூமிக்கு அல்ல. என்னடா பிரதர் அடிக்கடி சொல்றாரு, ஆனா பூமியில தானே நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? நான் பூமியில தான் நிக்கிறேன், ஆனால் பூமிக்குரியவன் அல்ல. என்னுடைய வீடு, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் நானும் ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு கூட இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தின் மூலமா என்ன சொல்றாருன்னா, பிசாசுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துறாம விழிப்பா இருக்க. எப்படிங்க? பிசாசுக்கு நீங்க, ஆண்டவர் ஒரு முறை இந்த பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? அப்பால இப்போ சாத்தானேன்னு சொன்னாரு. ஒருவேளை நான் சாத்தானாவை கூட மாற முடியும், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய திருச்சபையா திடீரென்று சாத்தானாவை கூட மாற முடியும். அப்ப நான் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை இவ்வளவு தெல்ல தெளிவா நீர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் அவனுக்கு தட்டி கொடுத்து அவனை அப்ரிசியேட் பண்றாரா இல்லையா? ஆனா ஒரு சில வசனங்களே அப்பால இப்போ சாத்தானுங்கிறாரு. அதுக்குள்ள சாத்தா வந்துருவானா? சாத்தா வந்துருவான், இடம் கொடுத்தா வந்துருவான். அவன் எங்கேயும் இல்லை, உங்களை சூழ்ந்துதான் இருக்கிறான். உலகத்துல இல்லவே இல்லைங்க சாத்தான். ஏன் அவன் சொல்றான், உலகமே என் கையில இருக்கு, நான் ஏன் அவங்களோட இருக்கணும்? உலகமே அண்மையில இருக்குங்க, அவங்களோட எல்லாம் அவன் போய் அதை நோண்டி விட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பூரா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப தம்பி பக்கத்துல வந்துட்டே இருக்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தம்பி தங்க விழிப்பா இரு,
பிசாசுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் கொடுத்துறாத. கொஞ்சம் கேப் கொடுத்துன்னா அவன் என்ன பண்ணுவான்? முழுமையா உனக்கு ஆண்டவனா போயிடுவான். உங்கள் ஆண்டவர் வரதை நீங்க யோசிக்கவே முடியாதுங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் ரொம்ப விஜிலன்ஸா இருக்க வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். தமிழகத்துல நிறைய அரசு துறை இருக்கிறது, அதுல விஜிலன்ஸ் என்று ஒரு துறை இருக்கிறது. அதை பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டரும். ஏன்? அவங்க வந்து பிடிச்சிருவாங்கன்னு. நான் சொல்றேன், நீங்கள் நானும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், நீங்கள் நானும் விஜிலன்ஸாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். சரி, 5 குறிப்புகளை முதல் தான் பார்த்திருக்கோம். 2வது குறிப்புக்கு நான் போகிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நாம் வாசித்தோம் அல்லவா? 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, விசுவாசம் என்பது என்னன்னு கேட்டா டக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது நிறைய பழிகள் இருக்கு பார்த்தீங்களா? பழிகள். அதுல விசுவாசம் ஒரு வகை பழி என்று சொல்லி கொடுத்தது நமக்கு. விசுவாசம் அது என்ன பலியா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் படிங்க. பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும். விசுவாசத்தை குறித்து ஒரு டெபினிஷன் போட்டுருக்கீங்களா? விசுவாசங்கிறது ஒரு பலி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய பலி பார்த்துருக்கிறோம். குற்ற நிவாரண பலி, பாப நிவாரண பலி, சமாதான பலி, இப்படித்தானே பார்த்துருக்கிறோம். ஆனா இங்க வாசிக்கிறோம் விசுவாசங்கிறது ஒரு பலியா. இந்த பலியை நீங்கள் நானும் செலுத்தி ஆக வேண்டும். இது வரைக்கும் என்னுடைய உயிர் மூச்சு விடுங்கிற வரைக்கும், அல்லது கிறிஸ்துவானவருடைய வருகை வரைக்கும் என்று பார்க்கிறோம். எனக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாதுங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்ததெல்லாம் கண்டதெல்லாம், அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லுவாங்க, அப்படித்தான் வாழ்ந்த மனிதன், அப்படித்தான் நீங்கள் நானும் இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில முதன் முறையாக வந்து விசுவாசத்தை தட்டி துவக்கி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கு தெரியுமா? அந்த விசுவாசம் என்ற வழியில நீங்கள் நானும் நிலைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அநேக வேளையில நாம் விசுவாசத்துல பலவீனப்படுகிறோம். அநேக வேளையில அற்ப விசுவாசிகளாக மாறி போகிறோம். அநேக வேளையில அவிவிசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. அதாவது பாருங்க, விசுவாசத்துல பலவீனம், அற்ப விசுவாசம், அவிவிசுவாசம், இது 3 வந்து என்ன செய்யுது தெரியுமா? நல்லா கவனிங்க. என்ன செய்யுது தெரியுமா? தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துது. தேவனுக்கு வல்லமை எங்க இருக்கு அப்படின்னு உங்களை நினைக்க வைக்குது. எதுங்க? அவிசுவாசமும் அற்ப விசுவாசமும், விசுவாசத்துல பலவீனமும் அதை கொண்டு வருகிறது. ஐயோ, இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா? எவ்வளவு பெரிய அபாயம் தெரியுமா? எனவேதான் வேத புத்தகம் சொல்கிறது, ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருங்கள் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியுங்கள். ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி தர்றார். நீங்க மற்றவங்களால சோதிக்கப்பட வேண்டாம். மற்றவங்க உங்களுக்கு டெஸ்ட் வச்சு நீங்க பாஸ் ஆகுன்னு நான் சொல்லல. நீங்க உங்களே சோதிச்சு பாருங்க. நம்மை நாமே சோதிக்கக்கூடிய வாய்ப்பை வசனம் நமக்கு கொடுக்குது. எனக்குள்ள கிறிஸ்துவானவர் இருக்கிறாரா? நான் கிறிஸ்து எனக்குள்ள துவக்கி வைத்த அந்த விசுவாசத்துல தான் நான் இருக்கிறேனா? அல்லது அந்த அற்பமான விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சா? ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார், அற்ப விசுவாசிகளே, உங்க விசுவாசம் எங்கேங்கிறாரு. ஆண்டவர் சீசர்களை திட்டினாரான்னு கேட்டாக்க திட்டுவாரு. ஏன்? அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்ம கிட்ட இல்லைனாக்கா அவர் திட்டுவாரு, நம்மளெல்லாம் கொஞ்ச மாட்டாரு. அநேக வேளையில ஆண்டவர் நம்மை கொஞ்சுகிறார், உண்மைதான். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்னிடத்துல இல்லை அப்படின்னாக்க அவர் என்ன சொல்லுவாரு? அற்ப விசுவாசியே என்றுதான் என்னை அழைப்பார். இப்ப நான் மீன் வித்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். என்னை பார்த்து மிஸ்டர் அடைக்கல் ராஜன் நீங்க கூப்பிடுவீங்களா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? மீனுக்காரங்க வாழ்ந்தான் கூப்பிடுவீங்க. என்கிட்ட அற்ப விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் என்னை பார்த்து உத்தமமான விசுவாசியே என்ற என்னை அழைப்புகிறாரு. அற்ப விசுவாசி வா, உனக்குள்ள விசுவாசத்தை நான் தானே துவக்கி வச்சேன், எனக்கு முன்னாடியே நீ இப்படி இருக்கிறிய, உன்னை பார்த்து உன் திருச்சபையெல்லாம் எப்படி போகும் என்று சொல்லி எவ்வளவாக மனவேதனை அடைவார். அன்பானவர்களே, நம்மை நாமே சோதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பரிசுத்த வேதாகம் கொடுக்கிறது. வேற எங்கேயும் அதோட வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க உங்களை பாருங்க.
உங்களுக்குள்ளே கிறிஸ்து விசுவாசத்தை துவக்கி வச்சாரு. அந்த கிறிஸ்துவை பாருங்க. அந்த விசுவாசத்தின்படிதான் இன்றைக்கு நீங்க இருக்கீங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் அவருடைய விசுவாசத்தை நம்ம விசுவாசத்தை ஒப்பிட்டு பார்க்கறது இல்ல. உங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்கேல் ஆண்டவர் கொடுக்குறாரு. கிறிஸ்து தான் ஸ்கேல். அவரை தான் எனக்கு பக்கத்துல வச்சு பார்க்கணும். அந்த ஸ்கேல், அந்த அளவின்படி என்னுடைய விசுவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் பார்க்கணும்னு வேத புத்தகம் எதிர்பார்க்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயமாய் காணப்படாது ஆனா காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனை எப்படி பார்க்கலாம்னா, அவன் சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நம்பிக்கை வைப்பான். இதன் மூலியமாக அவன் விசுவாசி என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை துவக்கினவர் தான் கிறிஸ்து என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. 12வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம். இங்க வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடப்படணுமா? மற்ற ஓட்டமெல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஓடணும். ஆனா விசுவாச ஓட்டம் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடக்கடவும். நமக்கு நியமித்திருக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓடக்கடவும். இங்க வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்க, விசுவாசத்தை துவக்கினவன் தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை முடிச்சு வைக்கணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசித்த உடனே அவனுக்கு விசுவாசி என்ற ஒரு பெயர், பட்ட பெயரை கொடுத்து அவனுடைய விசுவாசத்தை துவக்கி வச்சுட்டார். ஆனால் அநேக வேளையில கிறிஸ்து என்னில் துவக்கி அந்த விசுவாசத்தை நானே முடிச்சுக்கிறேன். எப்படி அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொண்டோம்? அநேகருடைய நமக்கு முன்னாடி ஓடின அநேகரை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு விசுவாசத்தில் நிற்கிறாங்களா? அவங்க இல்லை, அவங்களே முடிச்சுட்டு போயிட்டாங்க. வேத வசனத்தின்படி துவக்கினவர் தான் முடித்து வைக்க வேண்டும். அதுவரைக்கும் இந்த விசுவாசத்துல விழிப்புணர்வோடு கூட நீங்கள் நான் இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை நீங்கள் நான் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. பிரியமானவர்களே, என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும், பொன்னை போல நீங்கள் நானும் புடமிடப்பட்டாலும், அந்த பொன்னானது நெருப்புல விழுகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்படியே தகிக்கிற நிலைமையில இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பர்னஸினுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், நமக்குள்ளே கிறிஸ்து துவக்கிய அந்த விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றுதான் வேத புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு மறுபடியும் தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம் படி, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா? இங்கே என்ன வசனம் சொல்லுதுன்னா, அழிந்து போகிற பொன். நீங்க ரொம்ப விலை மிகுந்த நிலைமையில பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஒரு ரூபாய் நகை வாங்கினாலும் அந்த பொண்ணானது எங்கே போகுதான்? அழிஞ்சு போக போகுது. அப்படின்னா என்ன? ஒண்ணுக்கும் உதவாம போக போகுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பொண்ணே அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கக்கூடிய உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று பார்க்கிறோம். அப்பனாக்க இந்த விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டுதானே, இந்த விசுவாசத்துக்கு சோதனை உண்டுதானே. ஆனால் இந்த சோதனை ஓட்டத்துல நீங்கள் நானும் இந்த விசுவாசத்துல நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. 9வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நான் இந்த விசுவாசத்துல உறுதித்தன்மையோடு கூட நிலைத்த நிலைமையில் இருக்கும்போது அதனுடைய பலனாக ஆத்தும ரட்சிப்பை அடைகிறேன் என்று பார்க்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு இன்றைக்கு கிடைத்து விட்டது. அதனுடைய பலன் முழுமையான நிலைமையில நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். எனவே அன்பானவர்களே, விசுவாசத்துல நீங்கள் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல படிக்கும்போது,
விசுவாசம் அப்படிங்கிறத பத்தி கேள்விப்படாதவங்க எப்படி விசுவாசிக்க முடியும்? சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் கேட்கப்படுது, படிக்கலாம். ரோமர் 10:14 வாங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தெரிந்து கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? விசுவாசமே இல்லை, நான் எப்படி அதாவது இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல, அப்புறம் எப்படி நான் விசுவாசம் வைக்க முடியும்? இப்போ எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு. அவர் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன். அந்த விசுவாசத்துல நீங்கள் நான் உறுதித்தன்மையா இருக்கிறோமா? சரிங்க, நான் விசுவாசத்துல உறுதித்தன்மையா இருக்கிறேன். ஆனால் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர், இவர்களுக்கெல்லாம் இந்த விசுவாசத்தை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குனாக்கா என்னிடத்துல தான் இருக்கு. அதை நான் காண்பித்தே ஆக வேண்டும். முன்னாடி அவிசுவாசியாக இருந்தபோது என்னுடைய எல்லா சேட்டையும் பார்த்தது யார்? இவங்க தான். இப்ப நான் விசுவாசியான பிறகு, இயேசுவால பிடிக்கப்பட்ட பிறகு, இயேசுவுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நல்ல வாழ்க்கை பார்க்கிறவர் இவங்க தான். என்னுடைய வாழ்வானது அவர்களை பாதிக்க வேண்டும். என்னுடைய நிலைத்த தன்மையுள்ள விசுவாசத்துக்குள்ள அவர்களையும் கொண்டு வர ஒரு காரணியாக நீங்கள் நான் அமைய வேண்டியது அவசியம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது பிரியமானவர்களே. எனவே நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனமானது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, நல் ஆலோசனை சொல்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், புருஷராய் இருங்கள். உடனே சகோதரிகள், இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு சம்பந்தம் இல்லை, இது சகோதரர்களுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. பொதுவாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையாரை பார்க்கும்போது சகோதரரே அப்படின்னா அந்த சகோதரருக்குள்ள சகோதரி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆண்டவராகிய தெய்வம் மனிதனை அவர் படைத்து விட்டார். மனுஷனுக்கு இப்போ அயர்ந்த நித்திரை உண்டாக்கினாரு. அவனுக்குள்ள பார்க்குறாரு, நான் இப்படி நினைச்சேன், அது தவறா என்னன்னு தெரியல, பாருங்க. ஆதாம் தூங்கி கொண்டிருக்கிறாரு. இப்படியே ஆண்டவர் அவன் தூங்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு. அதுக்கப்புறம் அந்த பறவைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தார், பேரெல்லாம் வச்சுட்டாரு. நேற்று பிரதர் ஞாபகப்படுத்தினாங்க. இப்ப அயர்ந்த நித்திரையில ஆதாம் இருக்கிறான். அவனை பார்க்கிறாரு, ஆதாம் நீ ஒருவனாக தான் இருக்கிற, ஆனா உன்னிலிருந்து பல கோடிக்கணக்கான ஜனங்கள் வரப்போற, அந்த ஜனத்துல அடைக்கல்ராஜன் ஒருத்தர் இருப்பான், அவனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உண்மையா பிரதர்? நான் இதையே அப்படியே ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்துல இருந்து பார்த்தேன். வாழை மரம் இன்னும் அது பூ விடலை. அந்த வாழை மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த வாழை மரத்துக்குள்ளதான் பல நூற்றுக்கணக்கான வாழைப்பழங்கள் வரப்போகுது. நான் நினைக்கிறது சரியா தப்பா பிரதர்? ஒவ்வொரு வாழை மரத்துலையும் சரிதானே? நானே இப்படி நினைக்கும் போது ஆண்டவர் ஆதாமை பார்த்து நினைச்சிருக்க மாட்டாரா? ஒன்னிலிருந்து பல கோடிக்கணக்கான மனிதர்கள் வரப்போறாங்க, அதுக்கு நீ தான் காரணமாக போற என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷத்தோடு கூட அவனுக்குள்ள இருந்து அந்த விழா எலும்பை எடுத்து அவனுக்கு மனசியாக்கி கொண்டு வந்து கவிதைங்கிறது என்னன்னு தெரியாதவனை கவிதை பாட வச்சு அவனுக்கு கல்யாணத்தை கட்டி கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்துவில நீங்களும் நானும் வைத்திருக்கிற அந்த உறுதித்தன்மையுள்ள அந்த விசுவாசமானது புருஷராய் இருங்கள் என்றால்னா என்ன அர்த்தம்னாக்க, தைரியமா இருங்க, துணிவு மிகுந்தவங்களா இருங்க, புருஷரை போல திடம் உள்ளவர்களாக இருங்கன்னு திருச்சபைக்கு சொல்றாரு. புரிஞ்சுட்டீங்களா? புருஷராக இருந்தால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தைரியமா இருங்க, துணிவு மிகுந்தவங்களா இருங்க, புருஷரை போல திடம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏசாயா 46வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கல. ஏசாயா 46வது அதிகாரம் 8வது வசனம். இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். பாதகரே இதை மனசுல வைங்க, இதை நினைச்சு நீங்க புருஷராயிருங்க அப்படின்னு சொல்றாரு. எதை நினைச்சு புருஷரா இருக்கணுமா? நல்லா கவனிங்க. முக்கியமான வசனத்தை இப்ப நம்ம படிக்க போறோம். 4வது வசனத்துல இருந்து படிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் இருந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமும் ஆக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, தட்டானுடனே கூலி பொருந்து கொள்ளுகிறார்கள்.
அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. படிச்சு முடிங்க 8வது வசனம். இதை நினைத்து புருஷராயிருங்கள். எதை நினைத்து நீங்கள் நானும் திட நம்பிக்கையோடு கூட தைரியமாக புருஷரை போல திடமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு. உலக நடப்பை குறித்து அங்கே சொல்கிறார். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பவுன் 8 கிராம் என்று சொல்கிறார்கள். 8 கிராமிலும் சாமியை படைக்கிறார்கள், 8 கிலோவிலும் சாமியை படைக்கிறார்கள். அவர்கள் தரத்துக்கு தகுந்த மாதிரி இறைவனை அவர்கள் படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆர்டிக்கல்ல நான் படித்தேன், ஒரு நாளில் மாத்திரம் 1,40,000 கடவுள் சிலைகள் படைக்கப்பட்டு வெளியே வருகிறதா ஒரு குறிப்பிட்ட திருநாள் சமயத்தில். கடவுள்கள் எப்படி வருகிறார் என்று பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறார். அதை நினைச்சுக்க. பையில் இருக்கிற பொண்ணை கொட்டி வெள்ளிய தராசுல நிறுத்து தட்டானுடனே கூலி பொறித்துக் கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறான். அதை தோளின் மேலே எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மது உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரசிக்கிறதும் இல்லை. ஆனா நான் யாரு? 4வது வசனத்தை சொல்றாரு, நான் யாரு? அதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு புருஷராயிரு அப்படிங்கிறாரு. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்படி செய்வேன்? மேல நீங்க வாஸ்திகமானா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பு வைத்து அவர்களை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து பராமரித்து 40 நாட்கள் பூமியில விளையிற உணவே கொடுக்காம, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் நான் பூமியில விளையிற உணவை தான் சாப்பிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த பிறகு கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் பூமியில விளைஞ்ச எதையுமே சாப்பிடலங்க. உண்மைதானே பிரதர்? அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நானும் விசேஷித்தமானவர்கள், வித்தியாசமானவர்கள். சாதாரண ஆர்டினரி பர்சன் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி பர்சன். ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? கடவுளை ஒரு அற்பமா நினைச்சிட்டாங்க. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை அற்பமாய் மதித்து விட்டார்கள். எனவே ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, இதை நினைச்சு நீ புருஷரா இரு. நான் யார் தெரியுமா? 4வது வசனத்தை சொல்றார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். யாருக்கு என்ன சாயலும் சாம்பலுமா மக்கி? யாருக்கு என்ன நீங்க ஒப்பீடு செய்றீங்க? அந்த கிழக்கணக்கில் நிறுத்து பார்த்து தெய்வம் செஞ்சு கும்பிட்டு இருக்காங்க, அவன மாதிரியா என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இணையான தெய்வம் யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. கிறிஸ்துவ மதத்தில் பிறந்ததுனால நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து ஒரே மெய்யான கடவுள். ஏனென்றால் அவர்தான் இந்த பூமியை படைத்தார், பூமியில் இருக்கக்கூடிய சகலவற்றையும் படைத்தார், உங்களையும் என்னையும் அவர் சாயலை படைத்தார். பாவம் செய்த போது இந்த பாவ மனிதர்களுக்காக, பாவத்துக்கு பிரயாச்சம் செய்வதற்காக அவரே மனிதனாக கன்னிமரியின் மகனாக இந்த பூமியிலே வந்தார். நம் அனைவருடைய பாவங்களையும் பாவ சுமைகளையும் சுமந்து கொண்டு சிலுவையிலே அவர் அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்த சிந்தினார், அவர் மரித்தார். சாவே இல்லாத இறைவன் நக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். இப்ப நான் சொன்னதை நீங்க அடிக்கடி சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு புருஷ லட்சணம் வந்துடும். ஏன்? என் தெய்வத்தை குறித்த அறிவு எனக்கு வரும். புருஷரை போல திடமுள்ளவர்களாக நீங்கள் நான் இருக்கணும். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீதிமான் எப்படி இருப்பானா, நீதிமொழிகள் 28:1, சிங்கத்தை போல அப்படி. சிங்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க திமிரு பிடிச்ச நிலைமை தான் நிற்கும், அப்படி கும்முன்னு நிற்கும். சிங்கத்தை போல நீதிமன்றம். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. எனக்குள்ள யார் இருக்கிறார்? என்னை படைத்த இறைவன் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற இறைவன் இருக்கிறார், என்னை பத்திரமாக நித்தியமான பேரின்ப வாழ்க்கைக்கு அழைத்து சென்று நித்தியமாக நான் எட்டர்னல் லைஃப் வாழ போறேனே, அந்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். தைரியம் தாங்க அது. அதான் புருஷராய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் புருஷ லட்சணத்தோடு கூட இருக்க வேண்டும். அதுக்காக முரட்டத்தனமா இருக்கக்கூடாது. அநேக புருஷர்கள் நம்ம என்ன பண்றோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட தான் காட்டுவோம், நம்ம மனைவி கிட்ட தான் காட்டுவோம். வெளியே போய் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் அவன் கேட்கிற கேள்விக்கு நம்மளால ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளதான் நீங்க அப்படின்னு கொடுப்போம். என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளதான் நீங்க பண்ணுவாங்க. உண்மைதான், அதை ஒத்துக்கிறேன். பாத்தீங்களா? அன்பானவர்களே,
நாம் தைரியம் கொண்டிருக்க வேண்டும். நீதிமான் சிங்கத்தை போல இருப்பானா என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதை நினைச்சு நீ புருஷராகிற அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எனவே நீங்கள் நானும் புருஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற 4வது குறிப்புக்கு நான் சொல்கிறேன். திடன் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம், பலன் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஒரு அற்புதமான வசனம் படிங்க. தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனம். உடன்படிக்கைக்கு 11:32 தப்பா சொல்றேன்னா படிங்க. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேசுகிறவர்களினால் கள்ள மார்க்கத்தாருக்காவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் இடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சந்திக்க வரும்போது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறது என்ன தெரியுமா? திடனை கொடுத்து அனுப்புகிறார். பாருங்களேன், மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க திடனற்ற நிலைமையில ஒரு மனுஷன் வர்றான். ஆண்டவர், மகனே திடன் கொள் என்று சொல்கிறார். 12 வருஷம் பெரும்பாடு அந்த சகோதரிக்கு. நிறைய வைத்தியம்லாம் செலவு பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் எந்த வைத்தியராலும் மருந்து கொடுக்க முடிஞ்சு, ஆனால் வியாதியை நீக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கத்துலனாக்கா, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களை பண்ணுவாங்க. காரியத்துக்கு உதவ மாட்டாங்க நிறைய வைத்தியர்கள் இருப்பாங்க. நான் அடிக்கடி இந்த கொரோனா காலத்தை நினைச்சுக்குவேன். கொரோனா காலத்துல தமிழ்நாட்டில் மட்டும் பல லட்சக்கணக்கான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே அதுக்கு மருந்தை கண்டுபிடிக்கல, கொடுக்கவும் இல்லை. காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் தான் என்னையும் சுற்றி உங்களையும் சுற்றி இருந்தாங்க அந்த காலத்துல. அதே போல இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்கு இருந்த சொத்தெல்லாம் ஆஸ்தியை முழுவதுமாக வைத்தியக்காரனுக்கு எழுதி கொடுத்துட்டான். ஆனால் குணமே ஆகலை. சற்றேனும் கிஞ்சித்தேனும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் அவருக்கு செய்தி வருகிறது, இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவ நான் எப்படியாச்சும் நீ பார்க்கணும், அல்லது அவர் வஸ்திரத்தின் ஓரத்தில் துங்களையாவது நான் தொடரும். வந்தாங்க, தொட்டாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது இருந்தபடி அந்த பெண்ணை அனுப்ப விரும்பாம, திடன் கொள் மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னாரு. திடன் ஃபர்ஸ்ட். திடனற்று போன உங்களை என்னையும் முதலாவதாக கிறிஸ்து பார்க்கிறார். தேவ சமூகத்தில் வருவதற்கு திடனற்ற நிலைமையில் தான் நீங்கள் நானும் இருக்க. ஏன் நீங்கள் நானும் செஞ்ச அந்த பாவத்தினுடைய சாபம், தோஷம் அப்படிதான் நிற்கும். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது தேவ சமூகத்தில் தைரியமா வர்றோம். திடன் கொண்டு நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படித்தானே? இப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் நான் வர்றோமே, என்ன உரிமையோடு வர்றோம் தெரியுமா? நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமை இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்லை, திடனே இல்லையே. ஆண்டவரிடத்துல வரும்போது முதலாவதாக பாவ மன்னிப்பை கொடுக்கும்போது திடனையும் கொடுத்து அனுப்புகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் ஏன் நான் உலகத்தை ஜெயிச்சேன், நானே ஜெயிச்சிருக்கிறேன், உங்க அப்பாவே நான் ஜெயிச்சிருக்கிறேன், பிள்ளை நீ நான் உனக்கு அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமையை தரமாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர் திடன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த திடனோடு கூட நீங்கள் நான் வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்து சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். திடன் கொள்ளுங்கள். யோவான் 16வது அதிகாரம் 33 தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன? உலகத்துல உபத்திரவம் உண்டு. அநேகர் இன்றைக்கு நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தாக்க எந்த விதமான உபத்திரவம் இல்லை, ஜாலியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், அதோட கூட ஹோலியாவும் இருக்கலாம். ஆனால் உபத்திரவம் உண்டு என்பதை நீங்கள் நான் ஒருபோதும் மறக்க முடியாது. உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு எனக்கு, அதாவது நான் பச்சை மரம், பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள்லாம், நீங்க பட்ட மரம், உங்களுக்கு எவ்வளவு பாடு இருக்கு. ஆனால் திறன் கொடுங்க. உங்களுக்கு தேவையான திறனை சோதிகளின் பிதாவாகி தெய்வ பலத்திலிருந்து கொடுப்பார். நீங்க தைரியமா இருங்க என்று சொன்னதாக நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும் போது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இந்த 9வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இருந்த மனுஷனான சந்தேகமா இருக்குல்ல? அப்ப கிறிஸ்துங்கிற வார்த்தையை கிட்ட அவனுக்கு பிடிக்காது, ஏதோ மாதிரி ஆகி போயிடும். கிறிஸ்தவர்களை அவர்கள் பிடித்து அடித்து துன்புறுத்தி சாவதற்கும் அவர்களை கட்டிப்பிடிச்சு வருவதற்கு, அவர்களை கட்டி போட்டு இழுத்து வருவதற்காக அவன் புறப்பட்டு நிருபங்களை வாங்கி புறப்பட்டு கொண்டு கொண்ட ஒரு வீரன், யூத மத வெறியன். ஆனால் இப்ப பாருங்க, அவன் திடன் கொண்டு திருவசனத்துக்காக சாட்சி பகர்ந்தான். ஓ, திடன் கொள்ள வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். அதனாலதான் பிலிப்பியர் எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல,
சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். திருவசனத்துக்காக துணிந்து செயல்படணுங்க. அதனால்தான் திடன் கொள்ளுங்கள் என்று வேதபுத்தத்திலே வாசிக்கிறோம். நான் 4 சொல்லிவிட்டேன், இன்னும் 5. எது பேலன்ஸ் இருக்கு? எஸ், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 5வது, அனைத்து காரியங்களிலும் நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா, அன்போடு கூட செய்யப்பட கடவுது என்று வேதபுத்தத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களில், கிறிஸ்தவ சபைகளில் அன்பு என்ற ஈரப்பதம் மாத்திரம் இல்லாமல் போச்சு. அன்புங்கிற ஈரப்பதம் இல்லாட்டினாக்கா ஏதாச்சும் புழுப்பூச்சி வருமா? நிலத்தை எடுத்துக்கோங்க, அதுல ஈரப்பதமே இல்லை, ஏதாச்சும் வருமாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இடத்துல, கிறிஸ்தவ குடும்பங்களிலே, கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அன்பு பஞ்சம் வந்துருச்சுங்க. வசன பஞ்சம் வரப்போகுது, அது வேற. இப்ப அன்பு பஞ்சமே வந்துருச்சு. இங்கேதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அன்போட எல்லா காரியத்தையும் செய்யணும். இதை முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுருங்கன்னு சொல்லல, கட்டளை இது. எப்படி மிலிட்டரியில ஒரு கமாண்ட் ஆஃபீஸர் சொன்னார் அப்படின்னாக்க உடனே கேட்கணுமோ, அதை போல இது ஒரு கட்டளை. நாம் சிந்தித்த பாக்கி 4மே அது கட்டளை தான். 1, விழித்திருங்கள், இது ஒரு கட்டளை காக்கியம். அடுத்தது, விசுவாசத்தை நிலைத்திருங்கள், விசுவாசத்தை நிலைச்சிருங்க. வாய்ப்பு இருந்தா இல்லாட்டி இல்லாட்டி போங்கலாம் கிடையாது. இது கட்டளை வாக்கியம். விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், புருஷரா இருக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். அதே போல ஒரு கட்டளை வாக்கியம் தான் அனைத்து காரியங்களையும் அன்போடு கூட செய்ய வேண்டும் என்பது. எனவே நீங்கள் நான் இந்த கட்டளை கீழ்ப்படுகிறோமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை படிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். பாத்தீங்களா? அன்புங்கிறது திரளான பாவங்களை மூடுமா? நான் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் உங்களுடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது என்னை மன்னிச்சு அதை மூடி விட்டுருமா? நான் பாவம் செஞ்சுட்டு வரும்போது நீங்க அன்பு காட்டாம என்னுடைய பாவத்தையே பார்த்துட்டு இந்த பாவி பைய வந்துட்டான்னு சொன்னாக்க என்னுடைய பாவம் மூடப்படாதுங்க. என்னுடைய பாவம் நாத்தம் வீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு பரிகாரம் இல்லாத நிலைமையிலே நான் போயிடுவேன். அதனாலதான் இங்கே வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். விசுவாசிக்கு தான் எழுதிட்டு இருக்கிறாரு. அன்பா இருக்கிறமா, ஊக்கமுள்ள அன்புல நீங்கள் நான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மாத்திரமல்ல, அதுக்கு பதிலீட சொல்றாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னதாக பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நானும் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு பொல்லாப்பு பேசாது, புரணி பேசாது. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி வாழ்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல அன்பை நாடுங்கள் என்று பார்க்கிறோம். இந்த அன்பு ரொம்ப அவசியம். அன்பை நீங்க நாடுங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். அன்பின் அதிகாரம் ஒரு டைட்டில் வச்சு அதை ஒதுக்கி வச்சிட்டோம். எப்பவாச்சும் அன்பை பத்தி பேசணும்னு சொன்னாக்க அங்கே போகணும். திருவள்ளுவர் நிறைய திருக்குறள் எழுதினாரு. எத்தனை திருக்குறள் எழுதினாரு? 1330. அதுல அன்பின் அதிகாரம்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல அன்புனா யாருக்குமே தெரியல. திருவள்ளுவருக்கு மட்டும் எப்படி அன்பு தெரிஞ்சு அதுக்கு ஒரு அதிகாரம் மட்டும் எழுதினாரு. முதல் நாளில இங்க ஓப்பனிங் மெசேஜ்ல புனித தோமாவை குறித்த அருமையான சகோதரன் சொன்னார். பார்த்தீங்களா? தோமா காலத்து கிறிஸ்தவம் என்கிற புத்தகத்தை நான் படிச்சு பார்த்தேன். தோமாதான் இந்தியாவில அன்பு என்றால் என்னவென்று சொல்ல வந்தவர். அன்பு என்றால் இயேசு என்று சொன்ன வந்தவர் தோமாதான். அவர் இப்படியே இந்த காலிகட் பகுதியில் வேலையெல்லாம் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்படியே வர்றாரு. சென்னை பட்டணத்தில் நிற்கிறாரு. அந்த ஒரு மலை மேல நின்றுட்டு அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். அப்பொழுது ஒரு முனிவனை போல ஒரு மனிதன் உட்கார்ந்து காமிச்சு கட்டிட்டே இருந்தார். அவர் போய் எழுதுறது அன்பின் அதிகாரம். அவர் தான் திருவள்ளுவர். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு திருவள்ளுவர் எழுதிய அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அப்புறம் என்ன சொல்லுங்க, என்றும் உயிர் பிறருக்கு, இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இங்கிருந்து போனதுங்க. இங்கிருந்து எடுத்து கையாளப்பட்டு எழுதப்பட்டது. இல்லைன்னா யாருக்கு தெரியும் அன்பு? சொல்லுங்க. தகப்பனுடைய அன்பு தெரியும், தாயினுடைய அன்பு தெரியும், புருஷனுடைய அன்பு தெரியும், மனைவியுடைய அன்பு தெரியும், பிள்ளைகளுடைய அன்பு தெரியும். தெய்வத்தினுடைய அன்பு ஒருவனுக்கும் தெரியாது. தெய்வத்தினுடைய அன்பு இன்னதுதான் என்பதை சொல்ல வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய அன்பு என்ன? பின்னாடி எழுதி போட்டிருக்கு, படிங்க. தேவன் தம்முடைய
ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த உலகத்துக்காக இவருடைய ஒரே பேரான குமாரனை அடிக்க, நொறுக்க, கேவலப்படுத்த, அவமானப்படுத்த, அவரை சாகடிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு அர்த்தம். என்னங்க, உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கணுமா? ஆனால் அவருடைய செல்ல குமாரனாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் வெறுக்கணுமா? அவர் ஒதுக்கணுமா? அவர் கைவிடணுமா? நீங்களும் நானும் செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் மீது சுமத்தணுமா? எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைவாதி பிதாவாக இல்லையோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இல்லை, உங்களை அதிகமாக நேசிக்கிறார், நம்ம அதிகமாக நேசிக்கிறார். அதனாலதான் நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் என்று நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அவர் அன்பு என்ன என்பதை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் தான் அந்த கல்வாரி மேட்டிலே செய்து காண்பித்தார். ஒரு ஜாமான் வாங்க போனோம்னாக்கா அதை செயல்முறை விளக்கம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த அன்புக்கு விளக்கம் யாருக்குமே தெரியாது. அதை தன்னுடைய குமாரனை சிலுவை சுமக்க வைத்து பொந்திய பிலாத்து மற்ற அண்ணா காய்வா இவர்கள் மூலியம் 12 முறை இரவு முழுவதுமாக துருவி விசாரணை செய்து விடிய காலம் 6 மணிக்கு பாரமான சிலுவை சுமத்தி 9 மணி நேரம் நடக்க வச்சு தொங்க விட்டாங்க. 6 மணி நேரம் சிலுவையில். தேவ அன்பினுடைய வெளிப்பாடு அங்கே காணப்படுகிறது. தேவ அன்புனா என்னங்க? அங்கே வந்து பாருங்க அன்பானவர்களே, அந்த அன்பு நமக்கு தெரிந்த பிறகு, இந்த அன்பை நீங்களும் நானும் அறிந்த பிறகு, அதை ரசித்த பிறகு, ருசித்த பிறகு, இந்த அன்போடு கூட நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2-3 வசனங்களை படிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு எனக்கு இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னீங்கன்னா அதனால எனக்கு எந்ததான் புண்ணியம் இல்லைங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணாலும் என் உடலை நான் சுத்தரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டா அதனால என்னங்க? நான் எல்லாம் செய்யலாம், எனக்கு அன்பு இல்லைன்னா என்னங்க? அன்போடு செய்ய கிடக்குது. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கிடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அன்பு அடுத்தவங்க பார்க்கும்போது அப்படி எவ்வளவு பெரிய அன்பு நிறைஞ்சவங்களா இருக்காங்க என்று ஈர்க்கப்படணும் என்று பார்க்கிறோம். மொத்தம் 5 விஷயம் பார்த்தோம். தயவுசெய்து ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்பா. நம்பர் 1, விழித்திருங்கள். 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 3வது, புரியல, திடன் கொள்ளுங்கள். வெரி குட். 4வது, பொறுசராயிருங்கள். 5வது, எல்லா காரியத்தையும் அன்போடு கூட செய்வோம். நிச்சயமா தெய்வம் இந்த 5 வித காரியங்களை செய்கிற எங்களை சும்மா விட மாட்டார். அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அறிவான சகோதர சகோதரியாவுக்கும் மறுபடியுமாக நாம் இந்த நாளினுடைய 2வது செய்தியை நாம் முடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள், அன்போடு காரியங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி சபையாருக்கு நினைவூட்டக்கூடிய காரியங்களை நாம் வாசித்தோம், நாம் கேட்டோம். கேட்ட இந்த வேத வாக்கியம் பிரகாரமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இவைகளை நாம் அபியாசப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. இந்த கூட்டத்திற்கு முடிவாக நம்முடைய சகோதரர் குணா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்தி இந்த கூட்டத்தை முடிவு செய்வார். ஜெபம் முடிந்த பிறகு நாம் மதிய உணவுக்காக நம்ம ஆயிட்டோம். மதிய உணவு வந்து நமக்கு மேலே ஆயத்தப்படுத்தும். ஜீவிக்கலாம். எங்கள் பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறியும்படியான ஒரு நல்ல தருணத்தை காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். திடனுள்ள புருஷர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்.
அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் கேட்ட நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசேஷமாக உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்குரிய இந்த ஜீவ வார்த்தைகள் என்னை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, என்னை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, என்னை எழுந்து நடக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை எனக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஆகையினாலே நான் விழித்திருக்கக்கூடியவனாக இருக்கிறேன், திடனுள்ளவனாக இருக்கிறேன், நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். நான் மற்றவர்களை அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த அன்பு எல்லாவற்றையும் பூரணமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு எல்லாவற்றையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் இல்லாதவன் ஆண்டவரே ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறான் என்று நம்முடைய வேதம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட திட நம்பிக்கைக்கும் நாங்கள் பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். சொல்லுவர்கள் மட்டுமல்ல, கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் இருவரும் ஒன்றாக இந்த காரியங்களை செய்வதிலே நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய குடியிருப்பு இது அல்ல. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட திட நம்பிக்கைக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்திற்கும் நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்கு எங்களை நாங்களே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமைப்படுத்தி மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு வந்த எங்கள் நேசகுமாரனை நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 3 நாளும் சகோதரர் அடைக்கல்ராஜ் அவர்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடமானது எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக அந்த கோலை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாக, அந்த கோலின் மூலமாக நாங்கள் மோசே எப்படி அந்த யோர்தானை கடந்து வந்தாரோ அதே போல நாங்களும் வேதம் என்னும் கோலை பிடித்துக் கொண்டு நாங்கள் கடந்து செல்வதற்கு அவர் சகோதரன் மூலமாக கொடுத்த ஆலோசனைகள் எங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு திட நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு இவைகள் போதுமானது என்று நாங்கள் எண்ணி நாங்கள் அமைதியாக இராதபடிக்கு அவைகளில் நாங்கள் நடப்பதற்கு இன்னும் அதிக பயிற்சி எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதற்கான அந்த நம்பிக்கையை விழித்திருப்பதை எங்களுக்கு தாரும், நன்மை செய்யும். இந்த நேரத்தில் இப்படியாக எங்கள் சகோதரர்கள் மூலமாக கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் மறந்து போகாதபடிக்கு எங்கள் மதியான எண்ணங்களை எடுத்து போடும், எங்களுடைய குறைவான அன்பை எடுத்து போடும். மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு பாராட்டுவதிலே குறைவாக இருக்கிறோம். இந்த அன்பை நிலைத்திருக்கக்கூடியது என்று வேதத்தில் வாசித்தோம். அன்பை பெரியது என்று வாசித்தோம். இந்த அன்புக்கு ஈடினை இல்லை என்று வாசித்தோம். இப்படிப்பட்ட இந்த அன்பை சகோதரர்களாகிய நாங்களும் சகோதரிகளும் எங்களோட கூட எங்களுடைய பிள்ளைகளும் இதனை நடக்கும்படியாக அவர்களில் நாங்கள் இன்னும் கடந்து செல்லும்படியாக கிருபை செய்யும், நன்மை செய்யும், ஆண்டு கொள்ளும். இந்த நேரத்தில் இதழ்வாய் எங்களோட கூட பேசியதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த கூட்டங்கள் 3 நாள் அளவு நடக்க முடியாத கிருபை செய்து நன்றி சொல்கிறோம். இன்னும் ஒரு நாட்களில் 2 செய்திகள் எங்களோடு கூட நீ பேச போகிறீர். ஆண்டவரே, அந்த அப்படிப்பட்ட நிலையில் உள்ள சகோதரர்களும் நீ ஈடுபட வேண்டுமா தான் ஜெபிக்கிறோம். இந்த நாமம் உடைய சித்தம் விளங்கட்டும். வந்திருக்கிற அநேக சகோதரமார்கள் பல வேலைகள் நிமித்தமாக நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம். பல வேலைகளை விட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அது உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம். அவைகளை நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீர். பேதுரு சொல்வது போல எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மனம் நொந்த பொழுது கடைசி நாட்களிலே அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. தன்னைத்தாமே கிறிஸ்துவுக்கு வெறுமையாக்கினார். அடிமை உணர்வெடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னை தரித்துக் கொண்டார். அவருடைய சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டார் என்று நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேத வாசிப்பு, அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் எங்களுடைய குமாரன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே நமக்கு நன்றி சொல்கிறோம். நடக்கக்கூடிய மற்ற ஊழியர்களும் ஆசீர்வதித்துடன் நன்மை செய்யும். இதை நாங்கள் சாப்பிடுவதற்காக ஆயத்தமாகிறோம். கிருபை தயவு இருக்கட்டும். எல்லாம் நன்மையாக நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக எங்களுடைய ஜெபத்திற்கு எங்கள் பிதாவே ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.